ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் பண்ண போகிறோம். சுண்டல் அண்ட் பீட்ரூட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பீட்ரூட் அண்ட் சன்னா கிரேவி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் பிளாக் சுண்டல், அதாவது நம்ம கருப்பு கொண்டக்கடலையை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாயில் பண்ணும்பொழுது ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணியிருக்கேன். 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் விட்டு எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டாக பாயில் ஆகியிருக்கு. இப்போது நம்ம இந்த கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வணக்கிடலாம். நல்லா வணக்கிட்டதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட்டை நல்லா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியில் இந்த பீட்ரூட் நம்ம ஆட் பண்ணும் பொழுது மைல்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் கொஞ்சம் நேரம் நமக்கு ஆயிலே வணங்கி வரட்டும். ஸோ தட் நமக்கு அதனுடைய ரா ஃப்ளேவர் எல்லாமே போகிடும். அடுத்ததாக மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலையே எல்லாத்துடைய ரா ஃப்ளேவரும் போகட்டும். அது வரைக்கும் நல்லா வணக்கி கொடுத்துடலாம். மீன் டைம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மசாலா அரைச்சிப்போம். அதுக்காக இஞ்சி, பூண்டு, 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த கருப்பு கொண்டக்கடலையில் ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொண்டக்கடலையை நம்ம போட்டு அரைக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு கிரேவி திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக ஒரே ஒரு கரண்டி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொண்டக்கடலையை பாயில் பண்ணும்பொழுது யூஸ் பண்ண வாட்டரில் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கும். அதனால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த வாட்டரை நம்ம ஆட் பண்ணிப்போம். நமக்கு இந்த பீட்ரூட் கொஞ்சம் பாயில் ஆகணும். அதனால் வாட்டரை விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நமக்கு கொதிக்க விட்டுருவோம். அடுத்ததாக நம்ம பாயில் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பேஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா ஸ்பைசஸுமே ஆட் பண்ணிட்டதுனால தனியாக நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேறு இந்த மிளகாயும் இங்கே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டலில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நமக்கு கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு அந்த பீட்ரூட்டும் பாயில் ஆகும். இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம். எல்லாத்துடைய ரா ஃப்ளேவருமே போயிட்டு கிரேவி நல்ல திக்னஸோட கொதித்து ரெடியாகி வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. கலர் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த பீட்ரூட் கொண்டைக்கடலை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடுவோம். கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த கிரேவி சப்பாத்திக்கு ரெடி ஆயாச்சு. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியர் ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.